ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இங்கே விஜய் காவேரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் இங்கே ஒரு சவுண்ட் வேறு கேட்குது. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ விழுந்த மாதிரி சவுண்ட் கேட்க இங்கே விஜயும் காவேரியும் ஓடுறாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்கள் அம்மா குரல் மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இது மாமி வாய்ஸ் மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு, எப்போ பார்த்தாலும் மாமி நினப்பு தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க. ஐயோ, நம்ம 2 பேரும் ஒன்றா போனால் கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் இந்த பக்கம் ஓடுங்க, நான் அந்த பக்கம் ஓடுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனியாக ஓடுறாங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் மாமி வீட்டை நோக்கி தான் விஜய் ஓடுறாரு. பார்த்தீங்கன்னா மாமி மட்டும் விழுந்து கிடக்குறாங்க. மாமி விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு எங்கள் சாரதா எல்லாருமே ஓடி போய் அச்சச்சோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கேட்க, இங்கே விஜய் அந்த டைம் கரெக்டாக போயிடுறாரு. காவேரி ஓடி போய் பின்னாடி நிற்க, மாமி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே சாரதா கேட்குறாங்க, ஏய் நீ எங்கடி போன, இவ்வளோ நேரம் உன்னை தேடிட்டு இருக்க, எங்கேருந்து வர இப்போ நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இங்கே விஜய் இப்போ அதுவா முக்கியம், மாமி இப்படி விழுந்து கிடக்குறா, இவளை போட்டுட்டு இப்படி நீங்கள் இப்போ கதை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாமி என்னாச்சு மாமின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியை தூக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சிட்டு நிற்க, அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சைகை கேட்ட எங்கள் விஜய் டக்குன்னு மாமி அப்படியே விட்டுறாரு. என்னடா இப்படி பண்ணிட்டியடா, நீ தூக்குறேன்னு சொல்லிட்டு நீ பேசாமல் நான் கீழே கிடந்திருப்பேன், எதுக்குடா இப்போ நீ தூக்குறேன்னு சொல்லிட்டு கீழே போட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாமி கேட்க, உடனே விஜய் வந்து இல்லை மாமி, இங்கேருந்து எந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப நெகட்டிவாக வந்துச்சு என் பொண்டாட்டிகிட்ட இருந்து, அதனால தான் உங்களை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்கே சாரதா பார்த்தீங்கன்னா காவேரியை பார்க்குறாங்க, இங்கே பாட்டியும் பார்க்குறாங்க. என்னடி நீ சரியான கில்லாடியாக தான் இருப்ப போல், என்ன மாதிரியே வந்து உங்கள் தாத்தாவை இப்படி தான் நான் மிரட்டி வச்சுருக்கேன், அந்த மாதிரியே நீ வந்து விஜய் அப்படி கண்ணாலே மிரட்டி வச்சுருக்க, அவனை தூக்கக்கூடாதுன்னு சொன்னியா அப்படின்னு நைஸாக கேட்க, இங்கே சாரதா பார்த்தீங்கன்னா காவேரி முழிச்சு பார்க்க, இல்லை பாட்டி அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே திரும்ப வந்து இல்லையா அப்போ தூக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் டக்குன்னு மறுபடியும் கேட்குறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் விஜய் வந்து மாமியை கையை பிடிச்சி தூக்க போக இங்கே காவேரி திரும்பவும் முறைக்கிறாங்க. டக்குன்னு இங்கே விஜய் வந்து விட்டுறாரு மாமியை. டே அம்பி, என்னை தூக்கு, இல்லைன்னா சும்மா விடு, இல்லைன்னா அந்த இவங்களாவது என்னை தூக்கட்டும், இப்படி என்னைய வச்சு விளையாட்டு பார்த்துட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே சாரதா வந்து தூக்க பார்க்குறாங்க கீழே குடிஞ்சு. சாரதாவும் பாட்டியும் இங்கே கிளப்ப கூட முடியல, மாமி பார்க்குறதுக்கு தான் ஒல்லியாக இருக்காங்க, ஆனால் மாமியை நகட்டவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு, ஆபத்துக்கு பாவலாம் காவேரி, நான் அப்படியே தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ரொம்பவே வந்து குறுக்கு அடிபட்டுருச்சு போல் மாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே காவேரி இப்படியே பார்க்குறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரியே மூஞ்சி வச்சுட்ருக்க, இப்போ நீ சரின்னு சொல்லு, இல்லை ஏதாவது சொல்லு, இப்படி மூஞ்சி உருன்னு வச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க, உடனே இங்கே சாரதா வந்து பக்கத்தில் நின்றுட்டு, என்ன இப்போ எதுக்கு என் பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கேட்க, இல்லை நான் இதை பற்றிலாம் பேசலை அத்தை, உங்களுக்கு புரியாது, அவள் ரொம்ப இது பண்ணுறா நான் இப்போ தூக்குறதுனால அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே உங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, எதுக்காக என் பொண்ணு எதுவும் நினைக்க போகிறா, நீங்களாக அதை சொல்லிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வந்து விஜயை பார்த்து கேட்க, உடனே விஜய் அப்போ தூக்கலாம் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை பார்க்க, காவேரி அப்படியே முறைக்கிறாப்புல பார்க்குறாங்க. ஏய் நீ முறைச்சாலும் சரி முறைக்கலனாலும் சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லை, நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே அலேக்க அப்படியே மாமியை தூக்க, இங்கே காவேரிக்கு முகம்லாம் அப்படியே வாடி போயிடுது. உடனே பார்த்தீங்கன்னா, ஏய் காவேரி தள்ளிக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாமியை தூக்கிட்டு கீழே இறங்க, மாமி என்ன மம்மி இந்த கணம் கணக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு. உடனே இங்கே நான் பார்க்குறது தான் அப்படி ஒல்லியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் பயங்கர வெயிட்டாக தான் இருப்பேன், அதான் தூக்கும்போதே தெரியுது எனக்கு, உங்களை தூக்கிட்டு போகிறதுக்குலாம் எனக்கு முதுகில் பிடிச்சிக்கிறோம் போலயே, அதுக்கு என் பொண்டாட்டி பரவாயில்ல போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல, உடனே இங்கே சாரதா வந்து காவேரியை பார்க்குறாங்க. அதோட காவேரி நினைக்கிறாங்க, இவர் என்னைக்கு நம்மளை தூக்குனாரு, என்னமோ பெரிய இது மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு காவேரி செம்ம டென்ஷனில் இருக்காங்க. மாமி எங்கே மாமி, மாமா போயிட்டாரு அப்படின்னு கேட்க, உங்கள் மாமா வெளியே போகிறேன் தாண்டா போனார், நான் அப்படி விழுவேன்னு அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் அப்படின்னு சொல்ல, உடனே இப்போ மாமா இருந்தாலும் உங்களை தூக்கியிருப்பாரா, ஐயோ அவரா, நீயாவது என்னை தூக்கிட்ட, உங்கள் மாமா சரியான வேஸ்ட்டு, என்னால் என்னையெல்லாம் தூக்கலாம் அவருக்கு திராணி வேணுமே, அவருக்கு கண்டிப்பாக என்னையெல்லாம் தூக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமி சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு, அது உங்ககிட்ட நீங்கள் இப்படி அடிக்கடி விழுந்து தூக்க வச்சுருப்பீங்க, அதனால அவர் சேஃபாக தப்பிச்சுக்கிறாரு, தூக்க முடியாதுன்னு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, ஓ அப்படி வேற இருக்குமோ, சரி ஆட்டோவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை கூப்பிட்டா இங்கே ஆட்டோவும் கரெக்டாக வந்துடுது. இங்கே காவேரி வீட்டில் எல்லாருமே கீழே
போயிடுறாங்க. உடனே எல்லாரும் போய் கீழே நிற்க என்னாரு என்ன வரிசையாக அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க, ஒரு ஆட்டோவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரியோட போய் ஆட்டோவை கூட்டிகிட்டு வர்றாங்க. பார்த்தீங்கன்னா டக்குன்னு இங்கே விஜய் வந்து உள்ள தூக்கி மாமியை போட உடனே பார்த்தீங்கன்னா விஜய் போய் உட்காந்துக்கிறாரு. ஏன்னா காவேரி பக்கத்தில் நின்றுட்டு இருக்கா, நீ ஏறு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பிடிச்சி உள்ள கேத்தியே என்னடி நீ போய் ஏறிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உடனே விஜய் சீக்கிரம் வண்டி எடுங்க சீக்கிரம் வண்டி எடுங்கன்னு ஆட்டோக்காருக்கு சைகை கிட்ட நான் மட்டும் எப்படி உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காட்ட முடியும், அதனால தான் காவேரியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே சாரதாவை பேசவே விடலை. திடுன்னு காவேரியை இதுதான் சாக்கு தனியாக பேசுகிறதுக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பிடிச்சி ஆட்டோக்குள்ளே போட்டு அம்மா நான் போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே சாரதா பார்த்தீங்கன்னா ஏய் நீ இருடி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளாவே ஆட்டோ சரட்டுன்னு எடுக்க இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி சொல்கிறாங்க இப்போ எதுக்கு நீ ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்க, என்ன காவேரி என்ன சின்ன குழந்தையா, பக்கத்தில் ஒருத்தவங்க முடியாமல் போயிருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நல்லது தானே, பாவம் தானே அந்த அம்மாவும், ஒரு பொம்பளை துணை கண்டிப்பாக வேணும்ல, இப்போ விஜய் தம்பி மட்டும் போய் எப்படி விஜய் தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி கேட்க இல்லை இந்த விஜய் பையன் மட்டும் போய் என்னென்னு இது பண்ணுவான் சொல்லி பார்ப்போம், அவனே ஒரு ஆம்பளை பையன் அதுவும் வயசு பையன் வேற, அவளுக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் போட வேண்டியது ஏதாவது இருக்கும், அப்போல்லாம் விஜய் போக முடியுமா அப்படின்னு சொல்ல இங்கே குமரன் கங்கா யாராவது இருந்தாலும் கூட அனுப்பி வச்சிருக்கலாம், அவங்களும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே எனக்கு என்னமோ இந்த பையனோட போகிறது சரியாக படலை, நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எப்படின்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கொந்தளிக்கிறாங்க. உடனே இங்கே பாட்டி பார்க்குறாங்க ஏய் பேசாமல் இருடி அதெல்லாம் வந்து என் பேத்தி சமாளிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி சொல்ல உடனே எனக்கு என்னமோ இது சரியாக படலை, என்னமோ இந்த அம்மா விழுந்ததும் எனக்கு கரெக்டாக படலை, இதில் எதுவுமே என்னமோ இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது, இந்த பையன் வேற இப்படி நம்மக்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் இந்த மாதிரி காவேரி இழுத்துட்டு போகிறது நல்லாவா தெரியுது, இதெல்லாம் என்ன பழக்கம், அவன் பொண்டாட்டிக்கு அவன் இழுத்துட்டு போகிறான், இதில் உனக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி கேட்க உடனே என்னது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்பப்போ இந்த மைண்டு வாய்ஸ் வேறு என்னையும் சும்மா இருக்க விட மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி வந்து அப்படியே முழிச்சு போய் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்துக்கிறட்டும் அவளுக்கும் உங்களுக்கும் சேர்த்து நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் முன்னாடி உட்காந்துட்டு காவேரியே திரும்பி பார்த்துட்டே வர்றாங்க. இங்கே காவேரி கேட்குறாங்க எதுக்கு இப்போ பின்னாடியே திரும்பி பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே விஜய் இல்லை மாமியோட நிலைமையை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது அதான் திரும்பி பார்த்துட்டு வரேன், நான் ஒன்றும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே இங்கே காவேரி அப்படியே முழியாக பார்க்குறாங்க. ஏண்டி அம்மா அவனுக்கு நான் அப்படி விழுந்ததை அவனால் ஒத்துக்கிறவே முடியல, அவனே துடிச்சு போகிறான், உனக்கு என்ன இருக்குது, அவன் இப்படி திரும்பி பார்த்தா உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவேரி அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம் அவனுக்கு இலகுன மனசு போல் ஒருத்தவங்களுக்கு இப்போ முடியலைன்னு சொல்லவும் அவனால் தாங்கிக்கிற முடியலை வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாமி சொல்ல உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க ஊரில் உள்ள எல்லாருக்கும் முடியலைனாலும் இவங்க இப்படி போகிறது இல்லையே, ஆனால் உங்களை மட்டும் ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்களே அதுதான் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்ல ஏய் ஏண்டிம்மா இப்படி என் மேலே பழிய தூக்கி போடுற, இதை என் புருஷன் காதில் கேட்டுச்சுன்னா அவ்வளோதான், நீ என்ன இந்த பையனுக்கு எனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஐயோ இந்த என் கடவுளே பகவானே என்ன இந்த பொண்ணு இப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் ஐயோ மாமி நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க, இவன் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டா, என்ன தம்பி திடீர்னு இந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணா அவன் பேசிகிட்டு இருக்கீங்க, என்னமோ உரிமை எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னு இங்கே மாமி கேட்க மாமி இந்த நேரத்தில் கூட உங்களுக்கு எல்லா டவுட்டும் கரெக்டாக வருது, உங்களுக்கு இடுப்பில் அடிபட்டுருக்கக்கூடாது உங்களுக்கு வாயில் அடிபட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே இங்கே ஏண்டா தம்பி நான் வாயில் வேற அடிபட்டு கிடக்கணுமா, அந்த வாயை வச்சு தான் ஏதோ நான் சமாளிச்சுட்டு இருக்கேன், இதில் நீ இப்படி வேற சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாமி சொல்ல உடனே இங்கே விஜய் பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி எப்படியோ உங்களுக்கு இப்படி அடிபட்டதுனால தானே என்னோட இப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்ல என்னடா தம்பி இப்படிலாம் பேசுகிற, என்ன சான்ஸ் உனக்கு கிடச்சிச்சு, இந்த காவேரி பொண்ணு சொல்கிற மாதிரி நீ தூக்கிட்டு வந்ததை ஒரு சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா, ஐயோ என்ன இப்படி தப்பான பையனை இப்படி தூக்க சொல்லிட்டோம் போலயே, ஏம்மா நீ சொன்னது கரெக்டு தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி அப்படியே நான் சொன்னேன்ல யாரையுமே நீங்கள் நம்பவே கூடாது, நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்கலாம், அவங்க ஆத்துக்கார் வந்தே உங்களை தூக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல உடனே ஐயோ மாமி என்னை தப்பாக நினைக்காதீங்க, நான் அதுக்கு சொல்லலை, இப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னு சொன்னது நான் இப்படி ஆட்டோவில் வர்றதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன், என்னது ஆட்டோவில் வர்றதை பற்றி சொல்கிறியா, ஆமாம் மாமி நான் இதுவரை ஆட்டோவில் வந்ததே இல்லை, உங்களுக்கு இப்படி அடிபட்டதுனால தானே நான் இப்படி ஆட்டோவில் வர்றேன், ஓ அதை சொன்னியா, என்னடா தம்பி சொல்கிற, நீ இதுவரை ஆட்டோவில் வந்ததே இல்லையா, அதுக்காக நீ ஆட்டோவில் வர்றதுக்கு நானாக கிடச்சேன், இப்படி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகணும், நீ ஆட்டோவில் வரணும்னு இருந்திருக்கோல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே மறுபடியும் விஜய் பின்னாடியே திரும்பி காவேரியை ஊற்று பார்த்துட்டு வர நீங்கள் என்னப்பா எனக்கு என்னமோ உனக்கு சான்ஸ் கிடச்சது இதுக்கு மாதிரி தெரியலை, இந்த பொண்ணையே ஊற்று பார்த்துட்டு வரதை பார்த்தா இந்த பொண்ணை தனியாக கூட்டிகிட்டு வந்தது தான் உனக்கு கிடைச்ச
நல்ல சான்ஸ் மாதிரில எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, என்ன மாமி இப்படிலாம் பேசுகிறீங்க, என் மனசில் உள்ளத அப்படியே சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்ல, என்னடா தம்பி இப்படி சொல்கிற, இந்த பொண்ணை கரெக்டாக போய் வீட்டில் சேர்க்கணும் போலயே, எனக்கே பயமாக இருக்குது, நீ பார்க்குற பார்வை ரொம்பவே ஏதோ காம பார்வை மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்ல, அதையும் கண்டுபிடிச்சிட்டிங்களா, அதுக்கு தான் நான் கண்ணாடி போடணும்னு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிறாரு. உடனே இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்துடுறது, ஹாஸ்பிட்டலில் இறங்க இங்கே பார்த்தீங்கன்னா டக்குன்னு இங்கே விஜய் ஓடியாந்து காவேரியை தூக்க போகிறாரு. ஐயோ என்ன பண்ணுறடா அப்படின்னு மாமி கேட்க, இங்கே காவேரி பார்த்தீங்கன்னா கதறாங்க, முதல்ல என்னை இறக்கி விடுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு, அச்சோ மாற்றி தூக்கிட்டேன், நான் மாமியை தூக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தொபக்குன்னு விட்டுறாரு. உடனே பார்த்தீங்கன்னா காவேரி கீழே போய் அப்படியே விழுந்துடுறாங்க. ஐயோ கையில் வேறு அடிபட்டுருது என் செல்லத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போக, இங்கே உடனே முதல்ல தள்ளி போங்க, அந்த மாமிக்கு நம்மள டவுட் வந்துட போகுது, ஓ அப்படி வேற ஒன்று இருக்குல்ல மாமி, நான் உங்களை தூக்குறேன் மாமின்னு சொல்லிட்டு மாமியை பிடிச்சி தூக்க, நீ என்ன பண்ணுறேன்னு உனக்கே புரியல, உனக்கு மண்டையில் அடிபட்டுருச்சா, என்னை தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு உனக்கு எதுவும் பைத்தியம் ஆயிட்டியாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே விஜய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அடிபட்டதுனால நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன வேலை பாசங்க கட்ட இப்படி ஒருத்தர் இருக்கான்னு நினச்சேன், எனக்கே சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு இங்கே மாமி சொல்கிறாங்க. உடனே காவேரி நினைக்கிறாங்க, என்னென்னலாம் அந்த ஆள் பண்ண போகிறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே உள்ளே போகிறாங்க. இங்கே விஜய் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, காவேரி என்னை விட்டுட்டு நீ போயிடாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பொண்ணு மாதிரி கேட்டுட்டு உள்ளே போகிறாரு.